Hi friends, நான் கிஷோர். வெல்கம் டு டெக்கிஷ் தமிழ். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபோன் முக்கியமாக இருக்கோ அதே அளவுக்கு வந்து பவர் பேங்க்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பெஸ்ட் பவர் பேங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்கோட ப்ரைஸை வந்து நான் வந்து கடைசியில் சொல்கிறேன் வீடியோட எண்டில். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். இந்த வீடியோவில் இந்த பவர் பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 10,000 mAh பவர் பேங்க். ஸோ வாங்க நம்ம அன்பாக்சிங் உள்ள போகலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வேரியண்ட்டோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 mAh அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட் இன் இந்தியா அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இது முழுக்க வந்து இந்தியா மேக் தான். பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 mAh கெப்பாசிட்டியோட பேட்டரி, அப்புறம் வந்து டியூவல் USB அவுட்புட், அப்புறம் வந்து டியூரபிள் பாலிமர் பேட்டரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 2.4 ஆம்பியர் USB சார்ஜிங் அவுட்புட் இருக்குது. ஸோ 12 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு LED இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 days வாரண்ட்டி வந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸோட உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் பாக்ஸில் உள்ள வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து யூசர் மேனுவல் மாதிரி இருக்குது. ஸோ யூசர் மேனுவல் தான். ஸோ யூசர் மேனுவலோட சேர்ந்து ஒரு வாரண்ட்டி கார்டு வந்து இந்த பேப்பரில் இருக்குது. இன்னொரு பேப்பரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் இருக்குது. ஸோ இந்த மெயின் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ள தான் பவர் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன இந்த பாக்ஸில்னா வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுற ஒரு கேபிள். ஸோ USB to Type A கேபிள். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லெங்க்த்தியாக வேணும்னா நீங்கள் நார்மல் ஃபோன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ பவர் பேங்க் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பவுச் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கவரில் வந்து பவர் பேங்க் பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் பேங்க்கோட லுக்கு வந்து உண்மையிலேயே செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலே வந்து மேட் ஃபினிஷ், கீழே வந்து ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே உண்மையிலேயே வந்து நல்ல ராயல் லுக் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரேனோட லோகோ இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 10,000 mAh அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க ஒரு லெட்டர்ஸில். ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இண்டிகேட்டர் நினைக்கிறேன், சார்ஜிங் இண்டிகேட்டர் நினைக்கிறேன் இது. ஸோ ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட் எரியுது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 75% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா 2 USB அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே டைமில் நீங்கள் வந்து 2 ஃபோன் சார்ஜ் பண்ண முடியும். அப்புறம் வந்து இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இன்புட் அவுட்புட்லாம் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்கோட லெஃப்ட் சைடில் வந்து எந்த விதமான போட்டும் இல்லை. ஸோ இப்போ பவுச்சுக்குள்ளே போட்டு பார்க்கலாம். ஸோ பவுச்சுக்குள்ளே போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அழகாக வந்து அவங்க அந்த பவுச்சை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் ஃபோனை. இப்போ நம்ம ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பவர் பேங்கோடையே கொடுத்த அந்த சார்ஜர் USB கேபிள்லேயே வந்து சார்ஜ் பண்ணி பார்ப்போம். USB அண்டு பவர் பேங்க்லேயும் Type A அண்டு வந்து ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ சார்ஜ் ஆகுது. ஸோ இன்னொரு ஃபோன் வந்து நீங்கள் Type C ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த ஃபோன் கூடயே கொடுத்த வந்து சார்ஜர் கேபிளே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து Type C தான். ஸோ அந்த ஃபோன் கூடயே கொடுத்த கேபிள் வந்து நான் சார்ஜ் பண்ணி காட்டுறேன். முன்னாடி மாதிரியே வந்து ஒரு எண்டு USB எண்டை வந்து பவர் பேங்க்லேயும், ஸோ Type C எண்டை வந்து நீங்கள் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் 2 ஃபோன்லேயும் சார்ஜ் பண்ண முடியும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து 10,000 mAh பவர் பேங்க் வந்து கிடைக்காது. ஸோ இந்த பவர் பேங்க் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற பவர் பேங்கோட கிட்டத்தட்ட ஒரு 20% ஃபாஸ்ட்டாக ஏறுது அப்படின்னே சொல்லலாம். நார்மலாக வந்து இந்த பவர் பேங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்பயுமே ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ நீங்கள் ப்ரூஃப் கூட நான் லெஃப்ட்டில் வந்து நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 359 rupees தான் வாங்கினேன். ஸோ அதோட ப்ரூஃப் கூட நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் அந்த மாதிரிலாம் ஃபெஸ்டிவல் வரும்போது இதோட ப்ரைஸ் வந்து திருப்பியும் குறையும். இந்த பவர் பேங்கோட பெஸ்ட் பை லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு வீடியோ சந்திக்கிறேன். இது டெக்கிஷ் தமிழ்.